ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமுத்து நேச்சுரல் விலாக்ஸ். நம்ம இப்போ ரீசெண்டாக வெயிட் லாஸ் பண்ணுற ட்ரிங்க்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வெண்பூசணி ஜூஸ், ஆஷ்கார்ட்னு சொல்லுவாங்க. யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாகவே இந்த வெள்ளை பூசணி பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இந்த அமாவாசைக்கு சுற்றி போடுறதுக்கு இந்த மாதிரி தான் உடைப்பாங்க. யாருமே சமையலுக்கு இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நம்ம உடம்பை எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகாமல் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஜூஸ் போடுறது அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட நன்மைகள் பார்க்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு போடுறோம் அப்படின்னா இந்த ஒரு பீஸ் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த தோலையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மீதி இருக்கிற அந்த போர்ஷனை ஒயிட் கலரில் இருக்கும் அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வாட்டரை தினமும் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துடும். அப்புறம் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களாம் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்கனாலும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜூஸ் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் இதுக்கப்புறம் ரெகுலராக எடுத்துக்க போகிறீங்கன்னா கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறமா கூட மிளகு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இல்லை புதினா இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு சிலருக்கு அப்படியே வெறும் இதை மட்டும் அரைச்சி குடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ இதில் நம்ம டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா தேன், நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி நல்லா விளையாடுவாங்க, தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, பாடி எப்போவுமே அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும். ஸோ அவங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கோ இல்லை பெரியவங்களுக்குமே சரி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் சூடு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இப்போ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் இந்த வெயில் காலத்தில் ஹீட் ஆகிறதுனால. ஸோ அதையுமே பிரச்சனை எல்லாமே இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகி நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் இதில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க. இதை நம்ம குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு பசியே எடுக்காததுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்னால இதில் வாட்டர் கண்டென்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 95% மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூஸை எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.